இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெகபோத் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55வது அதிகாரத்தில் 22வது வார்த்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். ஆமேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பாரங்கள் நம்மை நெருக்கி நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது பணத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்ததான பாரமானாலும் சரி, மனபாரங்களாக இருந்தாலும் சரி, வியாதிய நிமித்தம் ஏற்பட்ட பாரமானாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கு நாங்கள் கஷ்டத்தினால, கவலையினால பாரங்களை அனுபவிக்கிறோம், சுமக்கிறோம், அதை இறக்கி வைக்க முடியாமல் தவிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைய நாளையும் கர்த்தர் மேலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த சிலுவை பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் நீயும் நானும் சுமக்கக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கும் ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு வயதான ஒரு பாட்டி தலையில் அவள் பெரிய ஒரு உரப்பை, ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு போனாங்களாம். அப்போ பஸ்காரன் ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அவைய பஸ்ஸில் ஏற்றிட்டாங்களாம். அப்பவும் கூட அவள் என்ன செய்கிறா, அந்த பாரத்தை, அந்த மூட்டையை தலையிலேயே வச்சு கொண்டிருந்தா. அப்போ அந்த டிரைவர், அந்த கண்டக்டர் பார்த்துட்டு சொன்னாங்களாம், ஏனம்மா இந்த மூட்டையை நீ தலையில் வச்சு கொண்டிருக்கிறாய்? அப்போ அவள் சொன்னாவாம், நீங்கள் என்னத்தானே ஏற்றுனீங்க, இந்த மூட்டையை சுமக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கலையேன்னு சொல்லி. அப்படித்தான் அநேகர் நாங்கள் என்ன செய்கிறோம், இன்றைக்கும் எங்களோட பாரங்களை, எங்களோட கவலைகளை நாங்கள் இறக்கி வைக்க முடியாதபடிக்கு நாங்களே அநேகவற்றை தூக்கி சுமக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அன்னாளண்டு ஒரு மனுஷி இருந்தா, தேவனுடைய மனுஷி. அவ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய பாரங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் வைத்து விட்டு அதற்கு பின்பதை அவர் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது உண்டு. சாமுவேல் அவ பிள்ளை இல்லாததின் நிமித்தமாய் அவக்கேற்பட்ட பழி, அவக்கேற்பட்ட அவமானம், நிந்தை, கண்ணீர், இவை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சா. ஆமே. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும், நீங்களும் நானும் சுமக்கிற இந்த பாரத்தை அவர் மேலே வைக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். நீ சுமக்க தேவையில்லை. ஆமே. ஆண்டவர் இன்றைய நாளிலேயும் என்னென்ன பாரங்களோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் அந்த பாரத்தை எல்லாம் அவர் மேலே வச்சு விடுங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். ஒரு நாளும் உங்களை துக்கத்தோடு, கண்ணீரோடு இருக்க விரும்பல. நாங்கள் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இன்றைக்கும் நெருக்கத்தோடு கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து, ஆண்டவரை பொருளாதாரத்தை குறித்து, கடனை குறித்து, கஷ்டத்தை குறித்து, வியாதியை குறித்து, வேலையை குறித்து, வேலையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து பாரம் அனுபவிக்கிற, சொல்ல முடியாத பாரங்கள். ஒரு சிலருக்கு ஏதோ பாரம் இருக்கிற மாதிரியே அவர்கள் உணர்வடைகிறார்கள். ஆண்டவரே, அவர்களெல்லாம் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இப்பொழுதே தொடுவீராக, அவர்களை விடுதலை ஆக்குவீராக. இன்றைக்கு ஆண்டவரை இவர்களுடைய வாழ்க்கை மாறட்டும், இவர்கள் ஒரு வெறுமையை உணரட்டும், ஆண்டவரை ஒரு இலகுவை உணரட்டும், இவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்ந்து சுகமாயிருக்க ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமே. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். பாரங்களை அவர் மேலே வைத்து விடுங்கள். ஆமே.